வரலாறு தேடிக்கிட்டு இருக்கிற ஒரு தலைமுறை உருவாயிருச்சு. அப்படி ஒரு சட்டுன்னு ஏதாவது சொல்ல முடியுமா உங்களால அப்படின்னு சொல்லக்கூடிய தலைமுறைக்கு 372 பக்கத்துல 1,50,000 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு வரலாற்று சம்பவத்தை தொகுத்து எடுத்து கொண்டு வந்து கொடுத்து அவர்கள் கையிலே போய் சேர்த்து அதை அவர்களை படிக்க வைத்து அவர்களை பண்பட வைத்து அந்த தற்கொலை கூட்டத்தை ஆச்சரியக்குறி கூட்டத்தாக மாற்றுவது என்பது நம்முடைய வேலை. முதலில் தமிழ் தேசியர்கள், நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள், தமிழ் பற்றாளர்கள், வரலாற்றை தெரிய வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள் இந்த நூலை நாம் ஒவ்வொருவரும் திருக்குறள் போல நம் வீட்டில் வாங்கி வைக்கணும். நீங்க இது வந்து ஒரு முறை படிச்சாலும் சத்தியமா புரியாது. மனசார சொல்றேன், சத்தியமா புரியவே புரியாது. 2 முறை படிக்கணும். 2 முறை படித்தால் 3 முறை படித்தால் உங்களுக்கு ஒரு தேடல் வரும், ஒரு புரிதல் வரும். நம் மொழி குறித்த, நம் முன்னோர்கள் குறித்த ஒரு பெருமையும் தேடலும் வரும். நம்ம எப்பேற்பட்ட பேரினம்டா, எவ்வளவுடா வந்திருக்கு இந்த இடத்துல அப்படிங்கிற ஒரு பெருமையும் திமிரும் கௌரவமும் ஒரு எழுச்சியும் நமக்கு உருவாகணும்னா இந்த நூலை கட்டாயம் ஒவ்வொருத்தரும் வாங்கி படிக்கணும். ஏதோ நம்மளை கூப்பிட்டாங்க, திருநாவில் பேச விட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நான் பேசல. சத்தியமாவே இந்த பிரமிப்பிற்காக 3 நாள் தூங்கவே இல்லை. இந்த பாவம் எல்லாம் நான் களஞ்சியத்தை தான் போய் சேரும். நான் பாட்டுல சிபிஐ ரேட் நடந்துச்சா, என்கொயரி போனாலும் வீடியோ போட்டோமா அப்படின்னு அடிச்சு ஒரு தேசிய நெடுஞ்சாலையில 80 கிலோமீட்டர் வேகத்துல போயிட்டு இருக்க. 80 கிலோமீட்டர் வேகத்துல போகும்போது என்னை கூப்பிட்டு வந்து, தம்பி இந்த அருமையான ஒரு பழைய சைக்கிள் இருக்கு, ஓட்டி போற அப்படின்னு சொல்ல விட்டுருக்கோம். நீங்க தானே, அதாவது அந்த சைக்கிள் ஓட்டா மட்டும்தான் அந்த பைபாஸ்ல காரை ஓட்ட முடியும். அதான் யதார்த்த உண்மை. இது பழைய சைக்கிள் போலதான் நாவல் படிப்பது, புத்தகம் படிப்பது. ஆனா அந்த அனுபவம் அந்த BMW இல்ல ஆடி இன்னோவா கார் ஓட்டுவதில் வராது. இந்த சைக்கிளை ஓட்டி பழகினா மட்டும்தான், இதுல நம்ம அடித்தளத்தை போட்டா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில மேல வர முடியும். அப்ப நாம படிக்கணும். வெறுமனையா நிறைவேறா புத்தகம் படிக்க மாட்டாங்க, புத்தகம் படிக்கிறது கிடையாது. நாங்க வீடியோவா கேட்டுக்கிறோம், நீங்க பேசுங்க, அதை பத்தி பேசுங்க, நாங்க வீடியோவா கேட்டுக்கிறோம் அப்படிம்பாங்க. நிறைய பேர் அப்படிதான். உலக தமிழர்களா இருக்கட்டும், ஈழத்தமிழர்களா இருக்கட்டும், தமிழ்நாட்டு தமிழர்களா இருக்கட்டும், எல்லாரும் சொல்றதுன்னா நான் படிக்க மாட்டேன், ஆனா வந்து வீடியோ போட்டு சமையல் பண்ணிட்டு இருப்பேன், காமராஜர் வரலாறு, கக்கன் வரலாறு, ஜீவானந்த வரலாறு கேட்டுட்டு இருப்பேன் அப்படிம்பாங்க. ஏன்னா கேள்வியான வந்து எளிதில மண்டையில போய் உட்கார்ந்துரும் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. ஆனால் அதை விட படிக்கிற போது நம்ம ஒரு காணொலியாக வரலாற்றையோ, ஒரு இலக்கியத்தையோ, ஒரு நாவலையோ, இல்லை ஒரு பேச்சையோ கேட்கிற பொழுது நமக்கு கேள்வி வராது. ஆனா நாவலை படிக்கிற பொழுது கேள்வி வரும். நான் எப்போதுமே மேடையில பேசுறதுக்கு நமக்கு என்ன பயன்படும் அப்படின்னு தான் பார்ப்பேன். எந்த நாவலை படிச்சாலும் இதுல நமக்கு என்ன இருக்கு, நமக்கு என்ன இதுல பயன்படுது. சாட்டையை பற்றியெல்லாம் பேசி எங்கள் டைமை வேஸ்ட் பண்ண விரும்பலைங்க ப்ரோ, சரிங்களா? ஏங்க அதெல்லாம் எங்களுக்கு போட்டி, அது தலைவரே சொல்லிட்டார்ல, திமுகவுக்கும் டிஎம்கேவுக்கும் தான் போட்டியே, மற்ற எந்த கட்சி இப்போ களத்திலேயே கிடையாது. அதெல்லாம் சுஜிபி மேட்ரு, நீங்கள் அவங்கள பற்றியெல்லாம் கேட்காதீங்க, வேறு ஏதாவது கேளுங்க. உதயநிதி யாருங்க? உதயநிதி படம் நடிக்காமல் அப்படியே டைரெக்டாக வந்துட்டாருங்களா? உதயநிதி நடிகர் தானே. சரி, ஸ்டாலின் அவரும் நடிகர் தானே, அவரும் படத்தில் நடிச்சிருக்காரு, சீரியல் நடிச்சிருக்காரு. கருணாநிதி யாருங்க ஐயா? கதவசம் எழுதவர் தானே, சினிமா துறை தானே. ஏன் கூத்தாடி ஏன் சாதிக்கும், அவங்களாம் சாதிக்கும் போது இவரே சாதிக்க மாட்டார் நினைக்கிறீங்க நீங்கள்? அது அவங்களோட, அதாவது எப்படியாவது, அதாவது இன்றைக்கி தமிழ்நாட்டு அளவில் இந்த கட்சி வந்து பிரபலம் ஆயிடுச்சு. இது பெண்கள், குறிப்பாக பெண்கள் மத்தியில், இளைஞர்கள் மத்தியில் இது ரீச் ஆயிடுச்சு. இதை முடக்கிறதுக்கு அவங்களுக்கு இது போன்ற வதந்திகள் தான் அவங்களுக்கு வந்து உறுதுணையாக இருக்குன்னு அவங்க நம்புகிறாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணினாலும் இதை வந்து முடக்க முடியாது. அண்ணா அண்ணா இது களம் வந்து கேஎஸோட களங்கண்ணா. 50 ஆண்டு கால அரசியல் சாணக்கியர் அவர். அன்னைக்கு எம்ஜிஆர், அதற்கப்புறம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இவங்களோட வழியில் பயணித்து அவங்கள உருவாக்கினவர், அம்மாவை உருவாக்கினவர், பயணத்திட்டத்தை வழிவகுத்தார். இது கேஎஸோட கோட்டை. இங்கே எந்த ப்ரோக்ராம் எப்படி நடக்கணும், எங்கே என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக அப்படியே நூல் பிடிச்ச மாதிரி ப்ரோக்ராம் பண்ணியிருப்பார். இதிலேயே பார்த்துருப்பீங்க சாம்பிள், இது ஒரு சாம்பிள் தான். இன்னும் மெயின் பிக்சரெல்லாம் நிறையா வரும், பொறுத்திருந்து பாருங்கள். ஈரோடு மட்டும் இல்லைங்கண்ணா, ஈரோட்டில் இருக்கிற 8 தொகுதியும் கைப்பற்றும். நீங்கள் ஈரோடு ஒன்று சொல்கிறீங்க, ஈரோட்டில் இருக்கிற 8 தொகுதி அடிப்போம்.
தலைவர் கேஎஸ் இருக்கார், அவரோட படைபலம் இருக்குது. சரிங்களா? நிச்சயமாக அடிப்போம். தலைவர் விஜயை முதலமைச்சர் ஆக்குவோம்.